Hi everyone. இந்த வீடியோல டேபிள் கிரியேஷன் யூசிங் HTML பத்தி தான் பார்க்க போறோம். HTML இருக்க டேக்ஸ்லே டேபிள் டேகும் ஃபார்ம் டேகும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல நம்ம டேபிள் கிரியேட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேபிள் டேக்ஸ் என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் இருக்கு, அந்த டேக் எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேபிள் டேக் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு டேபிள் ஸ்டார்ட் பண்ணும்போது டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்லாஷ் டேக் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போறோம். டேபிள் அப்படின்னாலே அதுல ஏதாவது ஒரு ஹெட்டிங் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஹெட்டிங் தேவைப்படுற இடத்துல நம்ம டிஹெச் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ டிஹெச் அப்படின்னா டேபிள் ஹெட்டிங், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நான் டிஹெச் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஆர். டிஆர் அப்படிங்கிறது டேபிள் ரோ. ஸோ ஒரு டேபிளில் ஃபர்ஸ்ட் ரோவில் எனக்கு இந்த டேட்டாஸ்லாம் வேணும், செகண்ட் ரோவில் இந்த டேட்டாஸ்லாம் வேணும், அந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக டேபிள் ரோ அப்படிங்கிற டேட்டாவை நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடி அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டிஸ்பிளேயிங் த டேபிள் டேட்டா. ஒரு ரோல ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பருங்கிற இடத்துல நான் 101 அப்படின்னு நான் கொடுக்க போறேன்னா அதுதான் என்னோட டேபிள் டேட்டா. இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா நான் வந்து டேபிளோட ஃபார்மேட் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டேக் வந்து டேபிள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதோட க்ளோசிங் டேகும் பாத்தீங்கன்னா டேபிள் ஸ்லாஷ் போட்டு டேபிள்னு க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு நேம், ஏஜ், சிட்டி இது 3 டேட்டாவும் வரப்போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ, ஸோ டிஆர் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த டிஆரை இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டேபிள் ஹெட்டிங்ல நேம், ஏஜ், சிட்டி அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த டேபிள் ஹெட்டர் கொடுக்கலனா என்ன ஆகும்? இந்த டேபிள் ஹெட்டர் நான் கொடுக்கல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோவும் நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க டிஹெச் கொடுத்ததுனால டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு போல்டா தெரியும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் டேபிள் டேட்டா டு டேபிள் ஹெட்டிங். ஸோ நெக்ஸ்ட் ரோல ராம் 21 சென்னை. ஸோ இந்த 3 டேட்டாவும் எனக்கு வரணும். ஸோ அதனால அடுத்த டிஆர் ஓப்பன் பண்ணிட்டு டிஆரை க்ளோஸ் பண்ணிட்டு டிடிக்குள்ள ராம் 21 சென்னை. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் என்னோட செகண்ட் ரோவா டிஸ்பிளே ஆயிடுச்சு. தேர்ட் ரோல சாம் 25 ட்ரிச்சின்னு சொல்லிட்டு 3 டேட்டாவை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ லைவா இப்போ டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல நான் ஆல்ரெடி என்னோட டெஸ்க்டாப்ல டேபிள் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல டேபிள் கிரியேஷன் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம விஎஸ் கோட்ல பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேஷன் ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் நான் வந்து ஒரு HTML பேஜ் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட டேபிள் கிரியேஷன். ஸோ எப்போவுமே HTML ஸ்டார்டிங் பேஜ் வந்து index.html கொடுப்பாங்க. நீங்கள் டேபிள்னே நீங்கள் சேவ் பண்ணணும்னா கூட நோ ப்ராப்ளம். டேபிள் கிரியேஷன் .html எக்ஸ்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ HTML பேஜஸை எப்பவுமே .htmlனு சொல்லி தான் சேவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேஷன் HTML பேஜ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. எக்ஸ்பிளனேஷன் மார்க் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா HTMLோட ஸ்டார்டிங் டேக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேபிள் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாடி டேக்ல தான் இப்போ நான் டேபிள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ பிபிடியில் பார்த்தா அதே டேபிள் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட டேபிள் ஹெட்டர் வந்து டிஹெச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் உடனடியாக எனக்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேம். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ், நெக்ஸ்ட் ஒன் சிட்டி. ஸோ இது மூணும் என்னோட டேபிள் ஹெட்டிங்காக வரப்போகுது. இதுவுமே என்னோட ஃபர்ஸ்ட் ரோ தான். ஸோ அதனால டேபிள் ரோவை வந்து ஸ்டார்டிங்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். டிஆர் ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
பட் இங்கே நம்ம டேபிள் ஹெட்டருக்கு பதிலா டேபிள் டேட்டாங்கிறத மாத்திக்கலாம். Table row. So inside the row, I mentioned 3 values. So first வந்து நீங்க அந்த tags எல்லாத்தையும் create பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட content வந்து கொடுக்கணும். So first data is Ram and second data is 21 and the third data is Chennai. So again, இந்த ரோவை நான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ரோ எனக்கு கிரியேட் ஆகிறதுக்காக ஸோ இங்கே ராம்க்கு பதிலாக சாம், ஏஜ் வந்து நம்ம 25 கொடுத்துருந்தோம், சிட்டி வந்து நம்ம ட்ரிச்சி கொடுத்துருந்தோம். ஸோ 2 டேட்டாவும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட டேபிள் ஃபார்மேட்டை பார்க்கலாம். ஸோ நான் ஓப்பன் ப்ரிவ்யூ கொடுக்கும்போது நேம், ஏஜ், சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. பட் பார்டர் பார்த்தீங்கன்னா இல்லை, இது டேபிள் தான். பட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இதில் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் தெரியலை. இதில் எப்படி டேபிளுக்கு பார்டர் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டேபிள் டேக் முடியறதுக்கு முன்னாடி பார்டர் ஈக்குவல் டு 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதை ப்ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ பார்டர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பட் டேபிளுக்கு எந்த ஒரு டிசைன்ஸும் இல்லாமல் இருக்குது. இதில் வந்து பார்டர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிளில் எப்படி வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துடலாம். ஸோ ஹெட் டேக்குள்ள நம்ம ஸ்டைல் டேக் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டைல் டேக்குள்ள தான் நம்மளோட டேபிள் டிசைன் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் அப்படிங்கிறதுனால நம்ம டேபிள் டேக்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேபிளோட ஹைட் அண்ட் விட்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹைட் 200 பிக்சல், தென் விட்த் 200 பிக்சல் இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். டேபிளோட ஹெட்டிங்க்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணும்னா நம்ம டிஹெச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டேபிள் ஹெட்டிங்க்கு பேக்ரவுண்ட் கலர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளோட ஹெட்டர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ஃபாண்ட் சைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் லார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சில ஸ்டைல்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட டேபிளை வந்து சேவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க டேபிளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில கண்டென்ட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி தான் டேபிள் வந்து நம்ம HTML கிரியேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணுன்னா என்ட்ரி எலிவேட் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.